ஹாய், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி குட்டீஸோட லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாயில்டு எக்கு முழுசாக தான் வச்சுருந்தேன், கட் பண்ண வேணான்னு குட்டீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு மாதுளப்பழம், மதியம் லஞ்சுக்கு தக்காளி சாதம் இதான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். குட்டீஸ் அதை எடுத்துகிட்டு அழகாக ஹார்ட் சிம்பிள் காமிச்சிட்டு சமத்தா பாய் சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. குட்டீஸ் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ராகி புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி புட்டு தான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த தடவை வறுத்து பண்ணியிருந்தேன். 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வாசனை வரையும் வறுத்துக்கிட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையால் பிடிச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை வரணும். உதிர்த்து விட்டால் உதிர்ந்துடணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. இப்போ வாசனைக்காக ஏலக்காவும் கொஞ்சம் துருவன தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு இட்லி தட்டை எடுத்து அது ஃபுல்லாக சுற்றி இந்த புட்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் துணியை மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த ராகி புட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆவி காட்டினதுக்கப்புறம் நல்லா அதுவே வாசனை வரும், வெந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி அந்த புட்டை எடுத்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இதை கூட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான ராகி புட்டு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.